ஹாய், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டியிலேருந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன? முகப்புரை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சினாப்சிஸ் மாதிரி நாம் ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளோட அரசியலமைப்பில் உள்ள என்னென்னலாம் இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன சாராம்சம் மாதிரி கொடுக்கறது தான் இது. சரி, முதல்ல இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற விஷயத்தை எந்த நாடு உபயோகப்படுத்தினாங்கன்னா அமெரிக்கா. அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணாங்க, இந்தியாவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றது என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். உள்ளே என்ன இருக்க போகிறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், ஒரு சின்ன சாராம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இட் கண்டைன்ஸ் சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். உள்ளே என்ன இருக்குன்றதுக்கான எசன்ஸ் உள்ளே இருக்கும். N.A. பால்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றது ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நாம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லையும் பார்த்துருப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பிள் டிராஃப்ட் பண்ணப்பட்டது. அதை தான் மறுபடியும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அதை ஒரு வாட்டி திருத்தம் செய்யவும் செஞ்சாங்க. என்னைக்குன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அரசியலமைப்பு நம்ம உருவாக்கினதில் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றுறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறோம், இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது 42வது தடவை பண்ணும்போது 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 பண்ணுறாங்க. அப்போ 3 விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. என்னென்னா சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டின்னு. இது எதுக்காக அப்படின்றத பார்ப்போம். சரி, ப்ரியாம்பிள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமே. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாங்கள் பீப்புள் ஆஃப் இந்தியா இந்த கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சாவரின், சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். அதாவது எங்களுக்கு மேலே யாரும் இல்லை, இந்தியா தான் தலைமை, எங்களை ஆண்டவங்க யாரும் கிடையாது, நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் எங்களுக்கான விஷயத்தை நாங்களே முடிவு பண்ணிப்போம். சோசியலிஸ்டிக்காக இருப்போம், செக்குலராக இருப்போம், எல்லாருமே சமம், எல்லா மதமுமே நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரியாக தான் இருப்போம், டெமோக்ராட்டிக்காக இருப்போம், ரிப்பப்ளிக்காக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கிடைக்கும். லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம், எல்லாருக்குமான யோசிக்கிறதுக்கான, அவங்களோட நம்பிக்கைக்கான, அவங்களோட எண்ணத்துக்கான சுதந்திரம் இருக்கும். அவங்க எதை வேணால் ஒர்ஷிப் பண்ணலாம், எல்லாத்துக்கான சுதந்திரம் இருக்கும். ஈக்குவாலிட்டி, எல்லாரையுமே சரிசமமாக பார்ப்போம், எல்லாருக்குமே சரிசமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படும். ஃபெட்டர்னிட்டி, அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். எல்லோரும் சகோதரத்துவமாக பார்ப்போம், எல்லாரோட மதிப்பு மரியாதையும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நவம்பர் 26 1941 நம்மளோட கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இந்த ப்ரியாம்பிளில் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னென்னா சோர்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி, நாங்கள் எதிலேருந்து பவர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பீப்புளிலேருந்து பவர் எடுக்கிறோம். என்ன மாதிரியான கண்ட்ரியாக இருக்க போகுது இந்தியா அப்படின்றது ஒரு சாவரின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் பாலிட்டிக்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷனில் என்ன அப்ஜெக்டிவ் நோக்கி போகிறோம்? நியாயம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி, இதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. என்னைக்கு அடாப்ட் பண்ணோன்ற டேட் சொல்கிறாங்க. இதுதான் அந்த ப்ரியாம்பிளில் இருக்கிற டெக்ஸ்ட். சரி, ஒவ்வொரு முக்கியமான கீவேர்ட்ஸ் பற்றியும் பார்த்துருவோம். இந்த சாவரின்னா என்ன, சோஷியலிஸ்ட்னா என்ன, செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, இதெல்லாம் என்னன்றதை பார்த்துருவோம். முதல்ல சாவரின் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியா எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. பிரிட்டிஷ் நம்மளை ஆளுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த நாடும் இப்போ டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்தியா எங்களோட விஷயங்களை நாங்களே பண்ணிப்போம். அது இன்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு சண்டையாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சண்டையாக இருந்தாலும் சரி, உள்நாட்டுக்குள்ள அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் போடுறதா இருந்தாலும் சரி, அதை நாங்களே பண்ணிப்போம். எந்த ஒரு தலையீடும் இல்லாமல், எந்த ஒரு வெளி அச்சுறுத்தலும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணிப்போம். அப்படின்றதுக்கு பேர் தான் சாவரின் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா காமன்வெல்த் நேஷன்ஸில் பங்கேற்கிறாங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் பங்கேற்கிறாங்க. இந்த மாதிரி மற்ற நாடுகளில் பங்கேற்றாலும் அவங்க எந்த ஒரு லிமிட்டேஷனும் எங்களோட சுதந்திரத்தில், எங்களோட சாவரினிட்டியில் போட முடியாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. சரி, பீயிங் அ சாவரின் ஸ்டேட், ஒரு கண்ட்ரி ஒரு சாவரின் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா வேறு நாட்டுகிட்டேருந்து ஒரு சில பகுதிகளை வாங்கவும் முடியும், இந்தியா கூட சேர்த்துக்கவும் முடியும். அதே மாதிரி நமக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு பகுதிகளை கொடுக்கவும் முடியும் வேறு நாட்டுக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட். ஏன்னா இதை வச்சு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இந்தியா ஒரு இடத்த வேறு நாட்டுக்கு கொடுக்கவும் முடியும், அப்படி கொடுத்த வேறு நாட்டிலேருந்து ஒரு பகுதிகளை வாங்கவும் முடியும். இந்த மாதிரி நம்ம 2-3 இடங்களை கொடுத்துருக்கோம். அதை பற்றி நம்ம என்னன்னு பார்ப்போம். சரி,
அடுத்து சோஷியலிசம் அப்படின்னா என்ன, சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்க போகுது அப்படின்னா என்ன. ஒரு 3 டைப் ஆஃப் இசம்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். சோஷியலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிசம் அப்படின்னா எந்த ஒரு ப்ரைவேட் பார்ட்டியுமே இருக்காது, எல்லாமே வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்தும் அப்படின்ற மாதிரி. கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம் மட்டும்தான் இருக்கும், கவர்மெண்ட்டோ இல்லை அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. சோஷியலிசம் அப்படின்னா பாதி இருக்கும், முதலாளித்துவம் தன்மையும் இருக்கணும், சமத்துவமாகவும் இருக்கணும், அதாவது மக்களுக்கு தேவையானதையும் செய்யணும், அவங்கவுங்க விருப்பப்பட்டதும் செய்யணுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக்காக வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரியான விஷயங்களை 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அன்னைக்கு இது பண்ணுறாங்க. என்னதான் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலைனாலும் அதுக்கான சில பிரின்சிபல்ஸை நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் வச்சுருந்தோம். எங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்ற விஷயத்தில். சரி, மோரோவர் காங்கிரஸ் பார்ட்டியுமே வந்து அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருந்தாங்க. எப்போனா 1955 வந்து ஆவடியில் நடந்த செஷனில் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்தியா ஒரு சோஷியலிசமானு கேட்கும்போது டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் கிடையாது, அதாவது மொத்தமாக கவர்மெண்ட்டே எல்லா விஷயத்தையும் நடத்தும், வேறு யாரும் தலையீடு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கிடையாது, ஒரு டெமோக்ராட்டிக்கான சோஷியலிசம். சரி, அது என்ன டெமோக்ராட்டிக்கான சோஷியலிசம் அப்படின்னா ஒரு மிக்சட் எக்கானமி, அதாவது பப்ளிக் செக்டாரும் இருக்கும், ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும். கவர்மெண்ட்டும் சில விஷயங்களை நடத்தும், ப்ரைவேட்டாக ஒரு தனி மனிதனும் ஒரு விஷயத்தை நடத்தலாம் அப்படின்றது தான் இது. அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வறுமை ஒழிக்கிறதுக்கு, இக்னோரன்ஸ் ஒழிக்கிறதுக்கு, நோயிலிருந்து சீக்கிரமாக நம்மளை விடுபடுத்திக்கிறதுக்கு, இன்இக்வாலிட்டி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கணும், ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டு ஒருத்தனுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது, ஏற்றத்தாழ்வு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் பண்ணுறோம். இந்தியாவோட சோஷியலிசம்ன்றது ஒரு மிக்ஸ் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் காந்தியிசம், பட் ஹெவிலி வந்து காந்திசம் நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 அப்படின்ற விஷயத்தில் என்ன பண்ணாங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், எல்பிஜி. இது எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நாம் வந்து இந்த சோஷியலிஸ்டிக் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், அந்த லெவலுக்கு போயிடுச்சு 1991. பட் இந்த கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்து இந்த 1940s 1976 வந்து ஒரு மிக்சர் எக்கானமியாக தான் இருந்தோம், சோஷியலிஸ்டிக் அண்ட் டெமோக்ராட்டிக் சோஷியலிசமாக தான் இருந்தோம், மிக்ஸ் ஆஃப் காந்திசம் அண்ட் மார்க்சிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து செக்குலர். சரி, செக்குலர் அப்படின்ற வார்த்தையையும் 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 ஆட் பண்ணுறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்குலர் ஸ்டேட்டுன்றதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் நாம் வந்து அப்படி தான் இருக்கோம், அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 25லேருந்து 28க்குள்ளே இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து அவங்கவுங்களுக்கான மதத்திற்கான சுதந்திரத்தை நம்ம கொடுத்து தான் இருக்கோம், இருந்தாலும் இப்போ அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, செக்குலர் அப்படின்னா என்ன, யார் வேணால் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாங்க, இங்கே எல்லா மதமுமே சரிசமமாக தான் பார்க்கப்படும். இந்த மதம் இருக்கிறதுனால உனக்கு வேலை கொடுப்பேன், இந்த மதத்தில் இருந்தாலும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன், இல்லை இந்த மதத்தில் இருக்கவங்க தான் இங்கே தங்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்தியாவில் கிடையாது. எல்லா மதமுமே ஒரே தராசில் வச்சு தான் பார்க்கப்படும், எல்லா மனிதர்களும் சரிசமமாக பார்க்கப்படுவாங்க, அதுதான் செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. ஆல் ரிலீஜியன்ஸ் இன் அவர் கண்ட்ரி irrespective ஆஃப் their strength have சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். அதாவது ஒரு மாநிலமும் ஒரு நாடும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக தான் ட்ரீட் பண்ணுவோம், ஒரே மாதிரியான சப்போர்ட்டு தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டிலேருந்து கிடைக்கும், அதுதான் செக்குலர் ஸ்டேட். சரி, அடுத்து டெமோக்ராட்டிக். ஒரு டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன, சரி டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னா எந்த மாதிரியான முறையை மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் டெமோக்ரஸி. முதல்ல டெமோக்ரஸியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதாவது டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்றதை சுருக்கி பார்த்துருவோம். சுவிட்சர்லாந்தில் ஒரு நாட்டில் டைரக்ட் டெமோக்ரஸின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா பீப்புள் நேரடியாக வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுப்பாங்க. எங்களுக்கு இந்த சட்டம் தேவை, இது செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இந்த சட்டம் வேணாம், நீங்கள் இதை செய்யாதீங்க, எங்களுக்கு இந்த சட்டத்தை இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயங்கள் பண்ணுவாங்க. சரியா, இனிஷியேட்டிவ்னா சட்டத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறது, ரீகால்னால் எங்களுக்கு இந்த சட்டம் வேணாம் நீங்கள் திரும்ப பெறுங்கன்னு சொல்கிறது, ரெஃபரண்டம்னா இந்த மாதிரியான சட்டங்களை ஏற்றுங்கன்னு மக்கள் நேரடியாக போய் ஒரு விஷயத்தை அரசாங்கத்தையும் அரசாங்கம் அதிகாரிகள்கிட்டையும் சொல்லி செய்கிறதுக்கு பேர் டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேவா, மக்கள் ஆட்சிங்கிறது தான் டெமோக்ரஸி. சரி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா நிறைய மக்கள் தொகை இருக்க ஒரு நாட்டில் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு எங்களுக்காக நாங்கள் இவரை பேச அனுப்புகிறோம் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவாங்க, அவர் கவர்மெண்ட் வேலையை பார்ப்பார், சட்டங்கள் ஏற்றுவார், இதுக்கு பேர் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு பேர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் 2 விஷயம் இருக்குது, ஒன்று பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். பார்லிமெண்ட்ரினா நம்ம மக்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்புவோம், அங்கே வந்து இது பண்ணுவாங்க.
இன்னொன்று டைரெக்டாக பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் அமெரிக்காலையும், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து இந்தியாலையும் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அதாவது நாம் ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்போம், ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அந்த தலைவர் நமக்கோசரம் போய் சட்டங்களை ஏற்றுவார், அது நமக்கான விஷயங்களை பார்ப்பார், எங்கே பார்லிமெண்ட்டில் செய்வாங்க. அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. சரி, அதுக்காக நம்ம இந்த டெமோக்ராட்டிக்காக இருக்கோம், எல்லாருக்கும் இருக்கோங்கிறதுக்கு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் டெமோக்ராட்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஜுடிஷியரி சுதந்திரமாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்காக சட்டம் வேலை செய்யாது, சட்டம் தனியாக இருக்கும். எல்லாருமே எல்லா மனிதர்களுமே சட்டத்தின் கண்ணில் சமம் அப்படின்ற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் இருக்காது, ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ராட்டிக்னா பார்த்துட்டோம், ஒரு மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மொனார்கி, இன்னொன்று ரிப்பப்ளிக். அதாவது மொனார்கி அப்படின்னா ஒரு நாட்டை ஒரு ராஜாவோ ராணியோ ஆள்றாங்க, அவங்க வம்சாவளி ஆளுது, அவங்களுக்கு கீழே மொத்த ஆஃபீஸஸ்லாம் வருது, கவர்மெண்ட்லாம் வருது அப்படின்னா அது மொனார்கி. உதாரணத்துக்கு பிரிட்டன். இப்போ பிரிட்டனில் ராஜாவோ ராணியோ தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் ஒரு பார்லிமெண்ட் நடக்கும். அவங்க ஏற்ற சட்டங்கள்லாம் வந்து ராணியின் பெயரால் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து மொனார்கி. ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டோட தலைவரை, ஒரு நாட்டோட முதல் பிரஜையை மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு. அதுக்கு பேர் தான் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கான முதல் குடிமகன் யார்? பிரசிடெண்ட் ஆஃப் த ஸ்டேட், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த பிரசிடெண்ட்டை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கார், அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரி, therefore the term republic in our preamble indicates India has an elected head called president. அவர் elected indirectly for a fixed period of 5 years ன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ரிப்பப்ளிக் இன்னும் சில விஷயங்களையும் சொல்லுது. என்னென்னா பொலிட்டிக்கல் சாவரனிட்டி இன் பீப்புள். அதாவது நம்ம வந்து மக்கள் தான் வந்து முக்கியம், மக்கள் தான் முதன்மை தன்மை வாய்ந்தது, மக்கள் தான் வந்து சுதந்திரமானவங்க, அவங்களோட பேரில் தான் நம்ம வந்து பவர் எடுத்துக்கிறோம், மக்கள் தான் நமக்கான பவரை கொடுக்குறாங்க, ராஜாவோ ராணியோ நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது ப்ரிவிலேஜ் கிளாஸோட ஆப்ஷன்ஸ். இப்போ மொனார்கி அப்படின்னா ராஜா ராணிங்கிறவங்க ப்ரிவிலேஜ் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆனால் இங்கே ரிப்பப்ளிக்கில் அப்படி நடக்காது, எல்லாருமே சரிசமமாக இருப்பாங்க, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வேற்றுமையும் இல்லாமல் மக்கள் நடத்தப்படுவாங்கன்றது தான் ரிப்பப்ளிக். சரி, இதுதான் ரிப்பப்ளிக்கான விஷயம். ஸோ 5 விஷயங்கள் பார்த்துட்டோம். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக்னா என்னன்னு பார்த்துட்டோம். பிரியாம்பிளோட ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு, ஜஸ்டிஸ். சரி, நீதி. எப்படியாப்பட்ட நீதியெல்லாம் நம்ம வழங்குகிறோம் அப்படின்னா சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் நீதி, இந்த 3 விஷயங்களுமே வழங்க போகிறோம். சரி, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? எல்லா மக்களும் சரிசமமாக தீர்த்தப்படுவாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் கேஸ்ட், கலர், ரேஸ், ரிலீஜியன், செக்ஸ். அவங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, என்ன கலராக இருந்தாலும் சரி, என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சரிசமமாக நடத்தப்படுவாங்கன்றது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். இதை தான் எய்ம் பண்ணி நம்ம வந்து ப்ரியாம்பிளில் எழுதியிருக்கோம், கான்ஸ்டியூஷனும் உருவாக்கியிருக்கோம். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா பணத்தின் வேறுபாடு. அதாவது இவன் பணக்காரனாக இருக்காங்கிறதுக்காக ஒரு நீதியும், அவன் ஏழையாக இருக்காங்கிறதுக்காக ஒரு நீதியும் இல்லாமல், அவன் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான்றதுக்கு நீதி இல்லாமல், தப்பு பண்ணால் தப்பு தான், சரின்னா சரி தான், அவன் யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு நீதியும் வழங்கணும். இதுதான் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அப்புறம் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதாவது எல்லா மக்களுக்குமே சரிசமமான உரிமை இருக்குது, எல்லா மக்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அந்த ஓட்டு போடுற பவர் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த பொலிட்டிக்கல் பவர்ன்றது ஈக்குவல். யார் வேணால் போய் எலெக்ஷனில் நிற்கலாம், அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அவர் சரியானவராக இருந்தால் மக்கள் யாரை வேணால் தேர்ந்தெடுத்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பலாம். இது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த 3 விஷயத்தை தான் நாம் வந்து தேர்ந்தெடுத்து இந்தியாவில் வச்சுருக்கோம். அதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க, சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு. அங்கேருந்து இதை எடுத்திருக்கோம். சரி, அடுத்து லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படின்றது மக்கள் மேலே போடப்பட்டிருந்த ஒரு கட்டுப்பாடை தளர்த்துறது மட்டும் கிடையாது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்குறதும் ஒரு சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன மாதிரியான சுதந்திரம் மக்களுக்கு வழங்கலாம்? எல்லாமே வழங்கிடலாமா? எதை வேணால் பண்ணலான்றது சுதந்திரம் கிடையாது, சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது நியாயமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சுதந்திரம் கொடுக்கலாம்? லிபர்ட்டி ஆஃப் தாட், அவங்களோட எண்ணம்,
நல்ல எண்ணத்தை எப்படி வேணால் யோசிக்கலாம், அவன் நல்ல விஷயங்களை எப்படி வேணால் சொல்லலாம், எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம், எந்த நம்பிக்கையை வேணால் அவன் ஃபாலோ பண்ணலாம், அவனுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அவனுக்கு எல்லாமே வழங்கப்படும், அவன் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான உரிமைகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை தான் மறுபடியும் சொல்கிறாங்க, லிபர்ட்டின்றது எதை வேணால் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கிடையாது, இந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவன் சுதந்திரமாக எதை வேணால் செயல்படலாம், கரெக்டான விஷயங்களாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறோம். சுதந்திரம், சமத்துவம் எல்லாருமே வந்து ஈக்குவலாக பார்க்க போகிறது. அப்புறம் சகோதரத்தன்மை, இது எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன? ஈக்குவாலிட்டினா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் டு எனி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி டு ப்ரொவைட் அடிக்வேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். ஈக்குவாலிட்டின்றது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கணும், சரிசமமான நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஈக்குவாலிட்டி. அதுலேயும் வந்து 3 விஷயங்கள் 3 டைமென்ஷனாக பார்க்குறாங்க. என்னென்னா சிவிக் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. சரி, சிவிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா என்ன? அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது. அதாவது அனைவரும் சட்டத்தின் முன் சமம், யாரையும் இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி, அதாவது மதத்தின் பேரால், ரேஸின் பேரால், கேஸ்டின் பேரால், ஜாதி பாலினத்தின் பேரால், எங்கே பிறந்தான்றதை வச்சு அவனை வேறுபடுத்தியும் அவனை வந்து ஒதுக்கியும் வைக்கக்கூடாது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் சரிசமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படும், தீண்டாமை இருக்கக்கூடாது, யாருக்கும் ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இருக்கக்கூடாதுன்றது சிவிக். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பொலிட்டிக்கல்னால் அனைவருக்கும் வந்து எலக்ட்ரல், எல்லாருமே வந்து எலெக்ஷனில் நிற்கலாம், யார் வேணால் எலெக்ஷனில் நிற்கலாம், அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது எல்லா மக்களுக்கும். அவங்க ரிலீஜன், கேஸ்ட் பேஸ்ட் இது கேஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கப்படாது. பொதுவாகவே இந்தியன் சிட்டிசன்ஸ்னால் எல்லாருக்குமே வழங்கப்படும் இப்படின்றது தான். அதே மாதிரி எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னென்னா செக்யூர்ஸ் மென் அண்ட் உமன் டு பே ஈக்குவல் ரைட். அதாவது ஒரு மனிதனும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கப்படும். இது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து ஃபெட்டர்னிட்டினா என்னென்னு பார்ப்போம். சரி, ஃபெட்டர்னிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு சகோதரத்துவம், ஒரு சென்ஸ் ஆஃப் சகோதரத்துவம். இந்திய மக்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, வி கன்சிடர் ஆல் அவர் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு, அதுதான் ஃபெட்டர்னிட்டி. அதை வந்து இந்தியாவோட அடிப்படை கடமைகளில், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு ஆர்டிக்கலாகவே வைக்கிறோம். என்னென்னா இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். அதாவது இந்திய மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாகவும் இருந்து ஒரு சகோதரத்தன்மையை வளர்த்துக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அதாவது மதங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, தாங்க வாழும் இடங்களை தாண்டி எல்லோரும் சகோதரத்துவமாக பழகணும் அப்படின்றது தான் ஃபெட்டர்னிட்டி சொல்கிறாங்க. அப்படி ஃபெட்டர்னிட்டி மட்டும் ஆட் பண்ணாமல் இன்டெகிரிட்டின்னு ஒரு விஷயத்தையும் இந்தியாவில் ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்களுக்கான இன்டெகிரிட்டியும் காப்பாற்றப்படணும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை காப்பாற்றப்படணும். இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு, யூனிட்டின்னா ஒற்றுமை, அவங்களுக்கான கண்ணியம், அதாவது ஒரு மக்களுக்கான கண்ணியம், ஒருமைப்பாடு, சகோதரத்துவம் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்றதையும் ஆட் பண்ணுறாங்க. சரி, KM மன்ஷி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு மெட்டீரியல் பெட்டர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக்கான செட்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பர்சனும் வந்து ஒரு புனிதமான ஒரு உயிர், ஒவ்வொரு உயிரும் ஒரு புனிதமான உயிர் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதுதான் சகோதரத்துவம். The phrase unity and integrity of the nation வந்து embraces the psychological and territorial dimensions of the national integration. அதாவது மக்களை மன ரீதியாகவும் இடன் ரீதியாகவும் நம்ம வந்து பிரிஞ்சிருக்கோம் இல்லையா, அதாவது ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு மொழியாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை மனநிலையோட ஒரு சமத்துவத்துவம், ஒரு சகோதரத்துவம் உருவாக்குறதுக்காக தான் இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பார்த்த மெயின் கீவேர்ட்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். அதாவது சாவரின்னா என்ன, எங்களுக்கு மேலே யாரும் இல்லை, சோஷியலிஸ்டிக்னா என்ன, நாங்கள் வந்து கேபிட்டலிசமும் இருக்கும், பப்ளிக் சோஷியலிசமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்குலர்னா எம்மதமும் சம்மதமும் சொல்கிறாங்க. டெமோக்ராட்டிக்னா நாங்கள் மக்களை எப்படி தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறாங்க. ரிப்பப்ளிக்னா எங்களுக்கான ஸ்டேட்டோட தலைவரை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம். டைரக்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு பவர் வந்து பீப்புள்கிட்ட தான் இருக்குது, யாருமே வந்து ஏற்றத்தாழ்வோடு இல்லை அப்படின்றது. ஜஸ்டிஸ் எப்படியாப்பட்ட நீதி வழங்குகிறோம், எப்படியாப்பட்ட சுதந்திரம் நமக்கு கிடைக்குது, எப்படியாப்பட்ட சமத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம், எப்படியாப்பட்ட சகோதரத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம், இது எல்லாத்தையுமே நம்ம கீவேர்டில் பார்த்தாச்சு. சரி, அடுத்து சிக்னிஃபிகன்ஸ். சரி, நம்ம ப்ரியாம்பிளோட முக்கியத்துவம் என்ன? நம்ம ப்ரியாம்பிள் ஒரு பேசிக் ஃபிலாசபி அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ்
பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களை கொண்டு இருக்குது, எதெல்லாம் பொலிட்டிக்கலாக நம்ம பண்ணுறோம், எதெல்லாம் மாரலாக பண்ணுறோம், நம்மளோட ரிலீஜியஸ் வியூஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே ஒரு ப்ரிஃபேஸாக ஒரு சுருக்கமாக சொல்லியாச்சு நம்ம. சரி, இதை பற்றி ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சார் அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு மெம்பராக இருக்கவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, த ப்ரியாம்பிள் ஆஃப் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்ட் ஃபார் சோ லாங். நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இல்லை இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம இத்தனை நாள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையுமே இந்த ப்ரியாம்பிளே சொல்லிருச்சு. நம்ம நாட்டுக்கான அரசியல் அமைப்பு, நம்ம நாடு எப்படி இருக்குங்கிறத இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்ததை இந்த ப்ரியாம்பிளே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. KM மன்ஷி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹாரோஸ்கோப் ப்ரியாம்பிள் வந்து ஒரு ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். கிட்டத்தட்ட ஒரு ஜாதகம் மாதிரி, நம்மளோட ப்ரியாம்பிள் தான் வந்து நம்மளோட நாட்டுக்கான ஜாதகம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா இவரும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு மெம்பராக இருந்தவர் தான். இந்த ப்ரியாம்பிள்ங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அது கிட்டத்தட்ட நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஆன்மா மாதிரி, நம்ம கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு கீ மாதிரி. அதுதான், அதை வச்சு தான் நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒர்த்தை மெஷர் பண்ணுறோம். அதுக்கான ப்ராப்பரான யார்ட் ஸ்டிக் அதுதான், ஒரு ஸ்கேல் அதுதான், நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒர்த்தை மெஷர் பண்ணுற ஸ்கேல் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. சரி, ஏர்ன்ஸ்ட் பார்க்கர் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரியாம்பிள் தான் வந்து ஒரு கீ நோட், கான்ஸ்டியூஷனோட ஒரு முக்கியமான ஒரு நோட்டே அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எதில் சொல்கிறாரு அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரின்ற புக்கில் அவர் வந்து சொல்கிறாரு. சரி, மிஸ்டர் இதயத்துல்லா நம்ம ஃபார்மல் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். ப்ரியாம்பிள் வந்து அமெரிக்காவோட டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அவங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு நோட் வச்சுருப்பாங்க இல்லையா, டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு, அதே மாதிரியே இருக்குது நம்மளோட ப்ரியாம்பிளோ அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சிக்னிஃபிகன்ஸ், நம்மளோட ப்ரியாம்பிளோட முக்கியத்துவத்தை இத்தனை பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரியாம்பிள் அஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், நம்ம ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதியாக இல்லை தனியாக அப்படின்றதுக்கு நிறைய கான்ட்ரோவர்சிஸ் போச்சு. அதுக்கு ஒவ்வொன்றா என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். சரி, அதில் முக்கியமான பாடம் என்னென்னா இந்த பெரிபரி யூனியன் கேஸ் அப்படின்றது. சரி, பெரிபரி அப்படின்றது வந்து ஒரு இடம், ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கலாம். அந்த இது வந்து ஒரு டெரிட்டோரியல் ஏரியா. அது வந்து பாகிஸ்தானுக்கு போகணுமா இந்தியாவுக்கு போகணுமா, யார் வந்து இதை கொண்டாட போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சண்டை நடந்தது. அதுதான் வந்து இந்த பெரிபரி யூனியன் கேஸ். இந்த கேஸ் வந்து நம்ம யூனியன் அண்ட் டெரிட்டரி படிக்கும்போது படிப்போம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, லீகலாக சுப்ரீம் கோர்ட் என்ன ரூல் பண்ணாங்கன்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து டஸ் நாட் லிமிட் த பார்லிமெண்ட்ஸ் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிளுக்காக வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரியாம்பிளுக்கு வந்து அவ்வளோவா பவர்லாம் கிடையாது, ப்ரியாம்பிள் வந்து தனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிஸ்பைட் recognition of the significance of the preamble, the Supreme Court significantly opined that preamble is not a part of constitution. இந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரியாம்பிள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனோட பகுதி இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கேசவானந்த பாரதிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, இந்த முன்னாடி இருக்க விஷயத்தை காட்டி ப்ரியாம்பிள் தான் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லை, ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லை, அப்படி இதுக்கு ப்ரியாம்பிள் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேஸ் போட்ட உடனே இல்லை ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிளும் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு வழங்கிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 என்ன சொல்லிச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ப்ரியாம்பிள் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆமாம், அப்புறம் இன்டெக்ரல் பார்ட். இதுதான் இந்த ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அமெண்டபிலிட்டி ஆஃப் த ப்ரியாம்பிள், அதாவது ப்ரியாம்பிளில் மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்படி என்னென்னா, கான்ஸ்டியூஷனையே நம்ம வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு இந்த ஆர்டிகல் பயன்படுத்தி கொண்டு வருவோம். சரி, இந்த கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 1960 வந்து பெரிபரி கேஸில் வந்து ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக வந்து ப்ரியாம்பிளை நீங்கள் மாற்றக்கூடாது, நீங்கள் அப்படி மாற்றுறதா இருந்தால் ப்ரியாம்பிளே தூக்குங்க, இல்லை பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, ப்ரியாம்பிளை தூக்குங்க, அப்படி இல்லைன்னா ப்ரியாம்பிளை நீங்கள் மாற்றவே கூடாது. அந்த என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸு ப்ரியாம்பிளில் இருக்குது, எதெல்லாம் நம்ம இருக்கோன்னு சொல்லியிருக்கோம், இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் சாவரனின் செக்குலர்லாம் சொல்லியிருக்கோம், இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடுவீங்க, அப்படி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது 368 யூஸ் பண்ணின்னு சொல்கிறாரு. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி தான், பெரிபரி யூனியன் கேஸில் சொன்ன தீர்ப்பு வந்து தப்பு, ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான், ஆனால் ப்ரியாம்பிளில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ்
அதாவது கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அதை மாற்றாமல் சில பல விஷயங்களை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 3 விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. என்னென்னா சோஷியல், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டின்ற 3 வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. இதுதான் ஒரே டைம் இந்த ப்ரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பற்றின சில எம்சிக்யூ கொஷின்ஸ் பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிளை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. சரி, ப்ரியாம்பிளை ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் யார்? N.A. பால்கிவாலா. சரி, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது. சரி, த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தை எங்கே ஆட் பண்ணாங்க, எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா எந்த டேட்டில் ப்ரியாம்பிளை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. November 26, 1949 தான் அடாப்ட் பண்ணோம். சரி, ப்ரியாம்பிளில் இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது கீவேர்டு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சாவரின், சோஷியலிஸ்ட், ஃபெட்டர்னிட்டிலாம் இருக்குது, ஃபெடரலுங்கிறது கிடையாது. ஏன்னா இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல் ஸ்டேட், அது நம்ம சாலின் டீச்சர்ஸில் பார்ப்போம். சரி, சாவரினிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியா யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, நாங்கள் ஒரு சுதந்திரமான நாடு அப்படிங்கிறது தான் சாவரின் அப்படின்றத குறிக்குது. சரி, இந்தியன் சோஷியலிசம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், அதாவது மிக்சடு சோஷியலிசம் சொல்லுவாங்க. மார்க்சிசமும் காந்தியிசமும் சேர்ந்து கலவை தான் இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். சரி, செக்குலர் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஒரு ரிலீஜனை குறிக்கிறதா, இல்லை எந்த ரிலீஜனுமே இல்லைன்னு குறிக்கிறதா, இல்லை எல்லா ரிலீஜனுக்கும் சரிசமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படுங்கிறதா, இல்லை ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஏத்திசம், ஸ்டேட் வந்து நாங்கள் எந்த சாமியும் கண்டுபிடிக்க மாட்டோம்னு சொல்கிறதான்னு கேட்குறாங்க. ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு ஆல் ரிலீஜன்ஸ், எல்லா மதத்தையும் ஒரே மாதிரியான தராசில் வச்சு தான் பார்ப்போம், அதுதான் செக்குலர் ஸ்டேட். சரி, என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் டெமோக்ரஸி. சரி, ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட், நமக்கு மேலே ராஜாவோ ராணியோ கிடையாது, நமக்கான தலைவரை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இன்டைரக்ட் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோம், அவருக்கு ஒரு ஃபிக்ஸடு டேர்ம் இருக்குது. சரி, ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், என்னென்ன ஜஸ்டிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்குறாங்க. சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இது எங்கேருந்து எடுக்கிறோம்? நம்ம வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கிறோம். சரி, ஐடியா ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. சரி, லிபர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது எதை வேணால் பண்ணலாங்கிறதுக்கான சுதந்திரம் கிடையாது, சட்டத்துக்கு உட்பட்ட சுதந்திரம் தான் நம்மளோட சுதந்திரம். ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரி, எந்த ஆர்டிகல் அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணி ஈக்குவாலிட்டியை நமக்கு கொண்டு வருது? ஆர்டிகல் 17. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி படிக்கும்போது இதை டீட்டெயில்டாக படிக்கலாம். சரி, தி வேர்ட் இன்டெகிரிட்டிங்கிறது ஆட் பண்ணதுக்கு எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. த யூனிட்டி அண்ட் ஓல்னஸ் ஆஃப் த நேஷன், ஒருமைப்பாடு. நம்ம கண்ட்ரியை எல்லாத்தையுமே மதங்கள், மொழிகள், இடங்களை தாண்டி நம்ம வந்து ஒருமைப்பாடாக இருக்கணுங்கிறது தான் இந்த இன்டெகிரிட்டி பொறுத்த வரைக்கும். சரி, த ஃபேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சாவர்னிட்டி, த பாப்புலர் சாவர்னிட்டி, மக்கள் தான் தலைவர்கள், மக்களுக்கு தான் அதிகாரம் படைச்சிருக்கு, நமக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்றது தான். சரி, வாட் டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் டஸ் த ப்ரியாம்பிள் எய்ம் டு அச்சீவ் த்ரூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மூலிமா நம்ம என்ன மாதிரியான ஒரு நீதியை வழங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். சரி, எந்த கேஸில் ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டால் கேசவானந்த பாரதி கேஸ். பெருபரி கேஸில் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் வந்து எஸ் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க. சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ண முடியும்னு சொன்னாங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொன்னாங்க. ஓகேவா? சரி, ப்ரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ணப்படாது. அதாவது நீங்கள் இந்த ப்ரியாம்பிள் படி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கோர்ட் வந்து திணிக்க முடியாது நம்மளால். யார் வந்து ப்ரியாம்பிளை த ஜுவல் செட் இன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னதுன்னு கேட்குறாங்க. தாகூர்தாஸ் பாகவரா. எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா நம்ம ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. அதில் 3 வார்த்தைகள் ஆட் பண்ணோம், அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஸ்டேட்டட் இன் ப்ரியாம்பிள், இதில் எது வந்து நாம் ப்ரியாம்பிளில் ஸ்டேட் பண்ணல? ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கோம், லிபர்ட்டி சொல்லியிருக்கோம், ஈக்குவாலிட்டி சொல்லியிருக்கோம். எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி நம்ம ப்ரியாம்பிளில் சொல்லவே இல்லை. சரி, த டேர்ம் ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சோஷியல் ஹார்மனி அண்ட் நேஷனல் யூனிட்டி. ஃபெட்டர்னிட்டிங்கிறது என்னென்னா த சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். சரி,
பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் வழங்குதுன்னு கேட்குறாங்க. இது இந்த ஆர்டிக்கல் 325. இதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகேங்க. இவ்வளோ தாங்க ப்ரியாம்பிள். நம்மளோட முகப்புரை பற்றி படித்தாச்சு. நம்மளோட சினாப்சிஸ், நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்க போகுங்கிற சினாப்சிஸ் பற்றி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க சாலின் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஒவ்வொரு ஷெடியூலாக பற்றி உள்ளே போகும். சரி, தேங்க்யூ.